அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது 8th வீக்குடைய லாஸ்ட்டு கிளாஸ் 6. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா கிளாஸ் 4 and 5 வந்து பண்ணாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணாக்கா புக்கோடைய பிடிஎஃப் அமைச்சிருப்பேன், அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா கிளாஸ் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தா அதோடைய கண்டினியூஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது ரெண்டு பார்க்க போகிறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா அட்டார்னி ஜெனரல் வரைக்கும் பார்த்து முடித்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா ஜுடிஷரி நீதித்துறையிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து பண்ணாக்கா காண்டாக்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ டீட்டெயில் கேட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா ஜுடிஷரி இஸ் த தேர்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். ஜுடிஷரி அப்படின்றது வந்து பண்ணாக்கா தேர்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டோடைய மூன்றாவது உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இட் பிளே அ வைட்டல் ரோல் இன் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன். ஸோ இந்த ஜுடிஷரி நீதித்துறை அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஒரு சிட்டிசன் அவருடைய அந்த ரைட்ஸ் உரிமையும் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா அவருடைய சுதந்திரத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுல வந்து பண்ணாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட். த சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சுப்ரீம் கோர்ட் தான் என்னன்னாக்கா கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கொஷின் கேட்பாங்க. விச் இஸ் கால்டு கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அவர் ஜுடிஷரி இஸ் அட்டானமஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அப்போ ஜுடிஷரி அப்படின்றது அட்டானமஸ். அப்போ வந்து என்னக்கா அட்டானமஸ் அப்படின்றது தன்னாட்சி அமைப்பு பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாநில அரசுக்கிட்ட இருந்தோ இல்லை வந்து பண்ணாக்கா மத்திய அரசுக்கிட்ட இருந்தோ வந்து பண்ணாக்கா இது தன்னாட்சி சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்கு. An integrated judiciary mean a single judicial hierarchy for a whole country. So an integrated judiciary mean a single judicial hierarchy for the whole country. அப்போ வந்து பண்ணாக்கா என்டையர் கண்ட்ரிக்கு ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா ஒற்றை அதிகார படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான அந்த சிங்கிள் ஜுடிஷியல் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. த ஜுடிஷரி பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிஃபென்சிவ் த ரைட் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசனுடைய அந்த ரைட்ஸ் ப்ளஸ் ஃப்ரீடம் இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா பாதுகாக்கத்தான் வந்து பண்ணாக்கா இந்த நீதித்துறையுடைய ஃபங்க்ஷன். It plays an important role in analyzing and interpreting the necessities of laws and constitution. அடுத்து the Supreme Court of India, New Delhi was inaugurated on January 28, 1950. It succeeded the Federal Court of India established under the Government of India Act of 1935. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ டெல்லியில் இருக்குது. எப்போ வந்து பண்ணாக்கா இது இனாகரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா January 28, 1950. இட் சக்சீடட் த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1935. 1935 தான் வந்து பண்ணாக்கா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய கண்டினியூஷன் தான் வந்து பண்ணாக்கா இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பண்ணாக்கா காம்போசிஷன் ஆஃப் எத்தனை பேர் இருப்பாங்க ஜட்ஜஸ். அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இன் 1950 அவர் சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்டட் ஆஃப் 8 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ். அப்போ வந்து பண்ணாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் டோட்டலாக எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்க 1950 ஆஸ் பர் 1950 சரிங்களா 8 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். அப்போ சீஃப் ஜஸ்டிஸோடு சேர்த்து 8 ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிபதிகளுடைய நியமனம் எப்படி நியமனம் பண்ணுவாங்க. த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய இந்தியாவுடைய பிரசிடென்ட் அவர் தான். த அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் கொலிஜியம் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த சீஃப் ஜஸ்டிஸை பிரசிடெண்ட்டே வந்து பண்ணாக்கா நியமிக்கிறாரு. அதர் ஜட்ஜஸ் இவங்கள வந்து யார் நியமிக்குது அப்படின்னாக்கா அந்த கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வந்து பண்ணாக்கா சீஃப் ஜஸ்டிஸில் அவரும் சேர்ந்து மற்ற நீதிபதியை நியமிப்பாங்க.
குவாலிஃபிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக வந்து பண்ணாக்கா அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மஸ்ட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் வந்து பண்ணாக்கா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஷுட் ஹேவ் ஒர்க்டு ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years. அப்போ வந்து பண்ணாக்கா இவர் ஒரு ஹை கோர்ட்டில் 5 years வந்து பண்ணாக்கா ஜட்ஜாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆர் ஷுட் ஹேவ் ஒர்க்டு ஆஸ் த அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 10 years. அப்போ வந்து பண்ணாக்கா ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜாக இருந்தால் 5 years இருந்தால் போதும். இதே வந்து பண்ணாக்கா அட்வொகேட் அப்படின்னாக்கா 10 years இருக்கணும். இஸ் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட் எ டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிட். ஸோ இஸ் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட் எ டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிட். ஜூரிட்னா வந்து பண்ணாக்கா சிறப்பு வாய்ந்த சட்ட வல்லுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பண்ணாக்கா பிரசிடெண்ட்டுடைய பார்வையில் அந்த ஜட்ஜாக நியமிக்கப்படக்கூடியவர், சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்படக்கூடியவர் வந்து பண்ணாக்கா எப்படி இருக்கணும்னா சிறப்பு வாய்ந்த சட்ட வல்லுநராக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். அதுதான். த கான்ஸ்டியூஷன் ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் டு த சுப்ரீம் கோர்ட் அண்ட் அன் ad hoc டெம்பரவரி பேசிஸ். இப்போ டெம்பரவரி பேசிஸ்லேயே வந்து பண்ணாக்கா சீஃப் ஜஸ்டிஸை வந்து பண்ணாக்கா நியமிக்கிற உரிமை இருக்குது. The Chief Justice and other judges of Supreme Court hold office up to the age of 65 years. அப்போ எத்தனை வயசு வரைக்கும் அவங்க வந்து பண்ணாக்கா சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கலாம் அப்படின்னா 65 years வரைக்கும் வந்து பண்ணாக்கா அவங்க ஜஸ்டிஸாக ஃபங்க்ஷன் பண்ணலாம். The judges of the Supreme Court can resign before their term by giving their resignation in written writing to the President. அப்போ வந்து பண்ணாக்கா அவர் சப்போஸ் அவருடைய அந்த பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணணும், ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அந்த ரிசைனுக்கான லெட்டரை வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னா பிரசிடென்ட்டுக்கிட்ட கொடுக்கணும். Next, the parliament also has power to remove the judges by invoking impeachment provision. பார்லிமெண்ட்டுக்கு வந்து பண்ணாக்கா அந்த சீஃப் ஜஸ்டிஸை வந்து பண்ணாக்கா ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த வழிவகையும் இருக்குது. Next, the Supreme Court has its permanent seat in New Delhi. It may also sit any other place in India which may be decided by the Chief Justice of India with approval of President of India. அப்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அது வந்து பண்ணாக்கா நியூ டெல்லியில் தான் ஃபங்க்ஷன் ஆகணும்னு கிடையாது, இந்தியாவில் வேறு எந்த பிளேஸில் வேணாலும் ஃபங்க்ஷன் ஆகலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கிட்ட அவர் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு இந்தியாவுடைய எந்த இடத்துல வேணாலும் அவர் என்ன பண்ணலாம், அந்த அமர்வை நடத்தலாம். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் த கேஸ் விச் ஆர் brought directly in the first instance to the Supreme Court come under original jurisdiction. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு கேஸ் வந்து பண்ணாக்கா டைரெக்டாக வந்து பண்ணாக்கா உச்சநீதிமன்றத்துக்கு போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னாக்கா அது வந்து பண்ணாக்கா அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் மே பி அது எதனாலலாம் இருக்கலாம் அப்படின்னாக்கா எந்தெந்த மாதிரி இருக்கலாம்னாக்கா டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ் ஆஃப். அப்போ வந்து பண்ணாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்குள்ளவோ சரிங்களா, ஒரு மாநிலம் அது ஒரு ஸ்டேட்டு அப்படின்னா வந்து பண்ணாக்கா ஒன்றுக்கு அதிகமாக மாநிலங்களுக்கு இடையில் வந்து பண்ணாக்கா ஏதாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னாக்கா அப்போது இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பியூட் பிட்வீன் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் வந்து பண்ணாக்கா அந்த சிக்கலுக்கு வரும்போது லாஸ்ட் வந்து பண்ணாக்கா த ரிட்ஸ் ஆர் இஷ்யூட் பை த சுப்ரீம் கோர்ட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பண்ணாக்கா உச்சநீதிமன்றம் செயல்படுத்தும் போது ஸோ இது வந்து பண்ணாக்கா வரும். இது இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னென்னாக்கா மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்முறையீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பீல் பண்ணுறது. த சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் அப்பல்லேட் கோர்ட்டா இன் த கண்ட்ரி. அப்போ சுப்ரீம் கோர்ட் தான் வந்து பண்ணாக்கா ஃபைனல் அப்பீல் பண்ணுறதுக்கான ஒரு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு. As regard the appellate jurisdiction,
the Supreme Court here appeal against the decision of High Court in civil, criminal and constitutional cases with the certificate from the High Court that is fit to appeal in the Supreme Court. அப்போ வந்து பார்த்தாக்கா ஹைகோர்ட்டில் வரக்கூடிய ஏதோ ஒரு வந்து பார்த்தாக்கா சிவில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கிரிமினல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அங்கே நீதி கொடுத்துட்டாங்க, ஜட்ஜ் வந்து பார்த்தாக்கா தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை என்ன பண்ணணும், இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணணும். அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணணும் அப்படின்னாலையும் ஹைகோர்ட்டுக்கிட்ட அவங்க என்ன பண்ணணும், இந்த அப்பீல் வந்து பார்த்தாக்கா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கிட்ட ஒரு லெட்டரை வாங்கி அதை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அப்பீல் பண்ண முடியும். Such a case can be brought before the Supreme Court only if the High Court certifies that the case invites the substantial of law as to interpretation of the Constitution. அப்போ ஏதோ ஒரு கேஸுக்கு வந்து பார்த்தாக்கா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அந்த கேஸுக்கு வந்து பார்த்தாக்கா திரும்பவும் ஏதோ வந்து பார்த்தாக்கா அதுக்கு வந்து பார்த்தாக்கா மேற்கொண்டு ஏதோ விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டர் கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்க போய் அப்பீல் பண்ண முடியும். ஹைகோர்ட் லெட்டர் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த கேஸை வந்து பார்த்தாக்கா அப்பீல் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆலோசனை நீதி வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. The Constitution confer on the President the power to refer to the Supreme Court any question of law or fact which is his opinion of public importance. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தாக்கா ஆலோசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வைசரினா ஆலோசனை. அப்போ வந்து பார்த்தாக்கா ஏதோ வந்து பார்த்தாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேஸு அப்படின்லாம் வந்து பார்த்தாக்கா ஏதோ வந்து பார்த்தாக்கா ஒரு கருத்தை பெறணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அப்போ இருக்கக்கூடிய அந்த சீஃப் ஜஸ்டிஸ்கிட்டேருந்து அவர் ஆலோசனை பெறலாம். அதை சொல்கிறது தான் வந்து பார்த்தாக்கா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதர நீதி வரையறை. உச்சநீதிமன்றம் The law declared by Supreme Court is binding on all courts within the territory of India. அப்போது உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு தீர்ப்பு அவங்க the law declared by the Supreme Court binding on all courts within the territory of India. இந்தியாவில் எந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டையும் அது என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. The Supreme Court is authorized to make rule for regulating generally the practice and procedure of court with the approval of the president. அப்போ வந்து பிறகு பிரசிடென்ட்டோட அப்ரூவலை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம், அந்த கோர்ட்டை வந்து பின்னாக்கா ரெகுலேட் பண்ணுறதுக்கு இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜரை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து பின்னாக்கா அதிகாரம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ. இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. த பவர் ஆஃப் த ஜுடிஷரி டு டிக்ளேர் எ லா as unconstitutional is known as judicial review. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது என்னென்னா நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணாக்கா இயற்றலாம். அப்படி இயற்றினாங்க அப்படின்னாக்கா அந்த சட்டத்தை வந்து பண்ணாக்கா நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதாவது ஒரு சட்டத்தை அரசியலமைப்புக்கு எதிரானது முரணானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குனாக்கா இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்குது. த பவர் ஆஃப் த ஜுடிஷரி டு டிக்ளேர் எ லா ஆஸ் அன்கான்ஸ்டியூஷனல் இஸ் நவுன் as. அப்போ வந்து பண்ணாக்கா அது அந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்புக்கு வந்து பண்ணாக்கா முரணானது அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குனாக்கா இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இருக்குது. அதுக்கு தான் என்ன பேருனா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு பேர். த சுப்ரீம் கோர்ட் என்ஜாய்ஸ் திஸ் பவர். சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணாக்கா இந்த அதிகாரத்தை வந்து பண்ணாக்கா என்ஜாய் பண்ணுது. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவர் வித் ரெகார்ட் டு. ஸோ இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட வந்து பண்ணாக்கா இந்த தனிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது. எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்பியூட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அப்போ வந்து பண்ணாக்கா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற அந்த பவரை யூஸ் பண்ணுறாங்க. டு இன்டர்பிரட் த அண்ட் கிளாரிஃபை எ ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அபவுட்
which there are some doubts and difference of opinion. ஸோ அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது வந்து பண்ணாக்கா சந்தேகம் இருக்கும்போது அப்போ வந்து பண்ணாக்கா அந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடெக்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த அடிப்படை உரிமைகளை வந்து பண்ணாக்கா பாதுகாக்கும் போதும் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை யூஸ் பண்ணுவாங்க. தோஸ் லா பாஸ்டு பை த legislature which are not in accordance with the constitution. சப்போஸ் வந்து பண்ணாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, அந்த சட்டம் வந்து பண்ணாக்கா அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அப்போவும் இவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா envisages for a federal government having a separate system of administration for the union and the states. So the Constitution of India envisages for a federal government having separate system of administration for the union and the state. அப்போ வந்து பண்ணாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக வந்து பண்ணாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா யூனியன் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பண்ணாக்கா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருக்குது. There are 28 states and 8 union territories including one national capital territory known as Delhi in India. அப்போ இந்தியாவில் டோட்டலாக எத்தனை ஸ்டேட் இருக்குது அப்படின்னாக்கா 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னாக்கா 8 யூனியன் டெரிட்டரிஸ். அந்த 8 யூனியன் டெரிட்டரிஸில் ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து பண்ணாக்கா நேஷ்னல் கேபிட்டல். ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி அப்படின்னு சொல்லுவோம். The constitution contains provision for the governance of both the union and state. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ரெண்டுத்துக்கு இடையில் வந்து பண்ணாக்கா ஒரு அமைதியான முறையில் வந்து பண்ணாக்கா நிர்வாகம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணாக்கா இந்த இது வந்து பண்ணாக்கா வழிவகை செய்யுது. It laid down a uniform structure for the state government in the part 6 of the constitution from article 152 to 237 which is applicable to all the states. The structure of the state government as formed in the center consists of 3 branches. These are the executive, legislature and judiciary. அப்போ வந்து பண்ணாக்கா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 152லேருந்து 237 வரைக்கும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாநில அரசில் வந்து பண்ணாக்கா டோட்டலாக 3 பார்ட் இருக்குது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பண்ணாக்கா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு ஒன்று, லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜுடிஷரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா எக்ஸிக்யூட்டிவில் பார்த்துருவோம். எக்ஸிக்யூட்டிவ் யார் வந்து பண்ணாக்கா ஹெட்டாக இருப்பாங்கன்னா கவர்னர், அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா சீஃப் மினிஸ்டர், அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிர்வாகம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா கவர்னருக்கு கீழே சீஃப் மினிஸ்டர்ஸ், அவருக்கு கீழே வந்து பண்ணாக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பண்ணாக்கா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில மாநிலத்தில் வந்து பண்ணாக்கா இதில் ஏதாவது ஒரு ஹவுஸ் மட்டும் தான் இருக்கும், இன்னொரு ஹவுஸ் இருக்காது. அடுத்து ஜுடிஷரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நீதித்துறை அப்படின்னு சொல்லுவோம். ஹைகோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அண்ட் அதர் கோர்ட்ஸ், இதுதான் வந்து பண்ணாக்கா இதோடைய அந்த ஸ்ட்ரக்சர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா கவர்னர். த கவர்னர் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ ஸ்டேட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் யார் அப்படின்னாக்கா கவர்னர். இவர் தான் வந்து பண்ணாக்கா கான்ஸ்டியூஷனல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. Generally there is a separate governor in each state, but if the situation warrant, so the same person may be appointed as governor of 2 or more states. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கவர்னர் இருப்பாங்க. சம் சுச்சுவேஷனில் ஒரே கவர்னர் 2 ஸ்டேட்டுக்கும் இருப்பாங்க, இல்லை 3 ஸ்டேட்டுக்கு கூட இருப்பாங்க. ஆர்டிக்கல் 154 vested the executive power of the state in the governor. ஆர்டிக்கல் 154 என்ன சொல்லுது அப்படின்னா கவர்னருக்கு தான் வந்து பண்ணாக்கா அனைத்து அதிகாரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அப்போ ஒரு மாநிலத்துடைய கவர்னர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. His usual terms of office is 5 years, but he hold office during the pleasure of the president. இவருடைய அந்த டேர்ம் எத்தனை வருஷம் அப்படின்னாக்கா 5 years தான். ஆனால் இவருடைய அந்த 5 years வந்து பண்ணாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. Generally the governor does not belong to the state where he is appointed.
ஸோ ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா அந்த கவர்னர் அந்த மாநிலத்திலுடைய சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரை தமிழ்நாட்டுக்கு கவர்னராக நியமிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கவர்னர் எங்கே கொடுக்கணும்னா தமிழ்நாடு தவிர வேறு ஏதாவது ஸ்டேட் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி கொடுக்கலாம், இல்லை வந்து பண்ணாக்கா ஆந்திர பிரதேஷ் கொடுக்கலாம், இல்லை கர்நாடகா கொடுக்கலாம். ஆனால் அதே மாநிலத்தோடைய கவர்னராக மட்டும் அவரால் என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. அதான் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலி த கவர்னர் டஸ் நாட் பிலாங்கிங் டு த ஸ்டேட் வேர் he is appointed. It can also be transferred from one state to another by the president. அப்போ வந்து ஒரு கவர்னர் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். He can also resign any time by addressing his resignation to the president. அவர் எப்போ வேணாலும் அவருடைய அந்த பதவி காலத்தை ரிசைன் பண்ணலாம். அப்படி ரிசைன் பண்ணுற பட்சத்தில் அவர் ரிசைன் லெட்டர் யார்ட்டு கொடுப்பாரு அப்படின்னாக்கா பிரசிடென்ட்கிட்ட கொடுக்கணும். The legislature of state or high court has no rule in the removal of governor. ஹைகோர்ட்டுக்கோ இல்லை வந்து பண்ணாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அந்த சட்டசபைக்கோ கவர்னரை ரிமூவ் பண்ணுறதுக்கான எந்த ரோலுமே இல்லை. எ பர்சன் மே பி அப்பாயிண்டட் as கவர்னர் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை முறை வேணாலும் ஒரு பர்சனை கவர்னராக நியமிக்கலாம். 2 conventions has been set up in the matter of appointing a person as a governor of state. ரெண்டு விஷயம் வந்து பண்ணாக்கா ஒருத்தர் கவர்னராக வந்து பண்ணாக்கா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா ரெண்டு விஷயத்த பார்க்கணும். ஈ ஷுட் நாட் பி ரெசிடெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன்டு. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக நியமிக்கிறோம் அப்படின்னா அந்த கவர்னர் சரிங்களா, நியமிக்க போகக்கூடிய கவர்னர் அந்த மாநிலத்தில் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு. த ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன் இஸ் கன்சல்டட் அண்ட் இட்ஸ் வியூஸ் ஆர் சவுட் ரெக்கார்டிங் த ப்ரொபோஸ்ட் சாய்ஸ். Next, according to Article 158(3)(a), where the same person is appointed as governor of 2 or more states, the emolument and allowances payable to the governor shall be allocated among the state in which proportion as precedent may be order determined. அப்போது ஒரே கவர்னரை 2 அல்லது 3 மாநிலத்துக்கு தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கான அந்த சேலரி, அவருக்கான அந்த அலவன்சஸை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்னருக்கான குவாலிஃபிகேஷன். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 157 அண்ட் ஆர்டிகல் 158 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபை எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர். அப்போ வந்து கவர்னராக ஒருத்தர் நியமிக்கணும் அப்படின்னா நிறைய அந்த ஆர்டிகல்ஸ் 157 இருக்கட்டும், ஆர்டிகல் 158 இருக்கட்டும், இதில் நிறைய ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. They are as follows. He should be a citizen of India. அப்போ கவர்னராக நியமிக்கப்படுறவர் என்ன இருக்கணும், இந்தியாவுடைய சிட்டிசனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு he must have completed 35 years of age. அவருடைய ஏஜ் வந்து பண்ணாக்கா 35 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். He should not be a member of parliament of any state legislature. அவர் வந்து பண்ணாக்கா ஏதாவது யூனியன் கவர்மெண்ட்டில் ஒரு மெம்பராகவோ இல்லை வந்து பண்ணாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு அந்த சட்டசபையில் ஏதோ ஒரு மெம்பராகவோ இருக்கக்கூடாது. If he is a member of any of legislature, he automatically vacant his seat on assuming the office. அப்படி சப்போஸ் ஏதோ ஒரு மாநில அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பதவியில் இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார், எம்பியாக இருக்கார் அப்படின்னா அவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிசைன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் பதவி ஏற்றுக்கிட்ட அன்னைக்கு இந்த பதவி போயிடும். He should not hold any other profitable occupation. வேறு எந்த ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷனும் இருக்கக்கூடாது. Next, powers and functions of the governor. The governor is the head of the state executive and he has enormous powers. அப்போ வந்து பண்ணாக்கா கவர்னர் தான் வந்து பண்ணாக்கா ஸ்டேட்டோடைய எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவருக்கு வந்து பண்ணாக்கா நிறைய பவர்ஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல்ஸ் In the exercise of functions and powers, the governor, except in the certain cases, is to be guided by the aid and advice of the Council of Ministers headed by the Chief Minister. Next, executive power. He appoints the leader of majority party in the state legislative assembly as chief minister of the state. அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னா, ஒரு எந்த கட்சிக்கு வந்து பண்ணாக்கா மெஜாரிட்டி இருக்கோ அந்த கட்சியிலிருந்து ஒருத்தர் அவர் சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கலாம். He appointed other members of the council of ministers on the recommendation of the chief minister.
சீஃப் மினிஸ்டர் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அவங்கள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்பாயிண்ட் த சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்போ வந்து பண்ணாக்கா சேர்மன் மெம்பர்ஸ் எதோடைய மெம்பர்ஸு டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அந்த சேர்மனையும் மெம்பர்ஸையும் தேர்ந்தெடுக்குது யாருன்னா கவர்னர் தான். அப்பாயிண்ட் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் டிட்டர்மைன் இஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டெனர் ஆஃப் ஆஃபீஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை வந்து பண்ணாக்கா அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டிட்டர்மைன் இஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அவர் எப்படி வேலை செய்யணும், அதே மாதிரி எத்தனை வருஷம் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னா கவர்னர் தான். ஆக்ட் ஆஸ் அ சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட். அப்போ அந்த ஸ்டேட்டில் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் எத்தனை யூனிவர்சிட்டி இருந்தாலையும் அதோடைய வந்து பண்ணாக்கா சான்சலராக யார் இருப்பார்னா கவர்னர் தான் இருப்பார். ஆல்சோ அப்பாயிண்ட் த வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியோடைய மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த வைஸ் சான்சலரை நியமிக்கிறதும் யார் தான் அப்படின்னாக்கா கவர்னர் தான். டைரக்ட்லி ரூல்டு எ ஸ்டேட் when there is a imposition of the president rule in the state. He directly rule the state. அப்போ வந்து பண்ணாக்கா சப்போஸ் பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னர் தான் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டேட்டை வந்து பண்ணாக்கா கண்ட்ரோல் பண்ணுவார், அவர் தான் வந்து பண்ணாக்கா டைரக்ட் பண்ணுவார். அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர். த கவர்னர் இஸ் அன் இன்டகரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். இன்டகரல் ஸோ ஒருங்கிணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் he is not a member in the either house of the legislature. ஆனால் வந்து பின்னாக ஒரு எந்த ஹவுஸ்லேயும் மெம்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன் திஸ் கெப்பாசிட்டி he enjoys the following legislative power and function. He has the right to summon prorogue the state legislature and dissolve the state legislative assembly. அப்போ என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்துடைய சட்டமன்றத்தை வந்து பண்ணாக்கா கூட்டவோ இல்லை வந்து பண்ணாக்கா அந்த பெரும்பான்மை இல்லாத போது அந்த சட்டசபையை வந்து பண்ணாக்கா கலைக்கிறதுக்கோ யாருக்கு உரிமை இருக்குன்னா கவர்னருக்கு உரிமை இருக்குது. he can address the state legislative at the commencement of the first session after each general election and the first session of the each year. அப்போ வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு செஷனாக இருக்கட்டும் இல்லை எவ்ரி இயருடைய அந்த ஃபஸ்ட்டு செஷனில் அவர் என்ன பண்ணுவார்னா உரையாற்றுவார். யார் அப்படின்னா கவர்னர். he can send messages to the houses of the state legislature relating to a bill pending in the legislature. ஸோ அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதாவது மாநில சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு பில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த பெண்டிங்கில் வைக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா இவருக்கு இருக்குது. he can appoint any member of the legislative assembly to preside over its proceedings when the office of both the speaker and the deputy speaker fall vacant. அப்போ வந்து பண்ணாக்கா சட்டமன்றத்தில் டெபுட்டி ஸ்பீக்கர் வேக்கண்ட் இருக்கிற பட்சத்தில் டைரெக்டாக வந்து பண்ணாக்கா இந்த மாநிலத்தோடைய அந்த இப்போ யாரை வேணாலும் இவர் நியமிக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் வேக்கண்ட்டாக இருக்கும்போது. he can nominate one member of the state legislative assembly from the Anglo-Indian community. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலோ-இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணுறதுக்கான அந்த உரிமை இருக்குது. he nominate 1/6 of the members of state legislative council from amongst the person having special knowledge or practical experiences in the literature, science, art, cooperation, movement and social services. அப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா he nominate 1/6. அப்போ வந்து பண்ணாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த சட்டசபையோட இருக்கிற மெம்பர்ஸில் 1/6 ஆறில் ஒரு பகுதி இருக்கக்கூடியவர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர் நியமிக்க முடியும். எதுக்கு? சட்டசபைக்கு. அந்த சட்டசபைக்கு நியமிக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா லிட்ரேச்சர் கல்வியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்டு, கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டு, சோசியல் சர்வீஸ், இது எல்லாத்துலேயும் வந்து பண்ணாக்கா டாப் லெவலில் இருக்கணும். எவ்ரி பில் பாஸ்ட் by the state legislative will become law only after his signature. அப்போ எந்த பில் பாஸ் பண்ணாலையும் கவர்னர் சைன் பண்ணால் மட்டும்தான் அது செல்லும். But when a bill is sent to the governor after it is passed by the legislator, he has the options to give his assent to the bill or withhold his assent
to the bill or return the bill for the consideration of the legislature. Next, he can promulgate ordinances when the state legislature is not in the session under Article 213. But these ordinances must be approved by the legislature with the 6 month. He can also withdraw his ordinance at the any time. அப்போ இவர் வந்து பண்ணாக்க ஒரு ஆர்டினன்ஸ் போஸ்ட்டு எதை பண்ணாலும் நிறைவேற்றக்கூடிய உரிமை இருக்குது. சப்போஸ் பட் தீஸ் ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த லெஜிஸ்லேட்டர் வித் 6 மந்த். அப்போ 6 மாதத்துக்குள்ளே வந்து பண்ணாக்கா மாநில சட்டசபையில் அது அப்ரூவல் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அது வந்து பண்ணாக்கா எப்போ வேணாலும் வந்து பண்ணாக்கா இதுவாகிடும். He has to lay the annual report of the State Finance Commission, the State Public Service Commission, and the Comptroller and the Auditor General relating to the accounts of state before the state legislature. அப்போது அந்த சட்டசபை கூட்டத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணலாம், ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கம்ப்யூட்டர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் இது எல்லாருக்கிட்டேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து பிறகு ரிப்போர்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிறகு இன்றைக்கான கிளாஸ். ஸோ இந்த வீக் வந்து பிறகு டோட்டலாக 6 கிளாஸ் பார்த்துருக்கோம். இந்த 6 கிளாஸில் இருந்து அந்த 6 கிளாஸில் 2 கிளாஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இதில் இருந்து நாளைக்கு வந்து பண்ணாக்கா கொஷின்ஸ் இருக்கும். தமிழ் தகுதி தேர்வில் இருந்து மட்டும் மினிமம் வந்து பண்ணாக்கா 20லிருந்து 25 கொஷின்ஸுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம இதிலேருந்து எடுக்கிறது வந்து பண்ணாக்கா அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு 50 to 70 அந்த கொஷின் ரேஞ்சுக்கு எடுக்கலாம். அப்போ டோட்டலாக உங்களுக்கு நாளைக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னாக்கா மினிமம் 75, அதுக்கு அதிகமாக எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.